ஆகாஷோட இனியா பேசிகிட்டு இருக்கத பார்க்குற நிதிஷ்க்கு பயங்கர கோவம் வருது. ஆகாஷ் வந்து சொல்கிறாரு, எப்போவுமே நான் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக வெல்விஷராக இருப்பேன், உன்னோட கஷ்டம் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ நிதிஷ் வந்து கார்லேருந்து இறங்கிட்டு பயங்கரமாக திட்டுறாரு. இவனோட கூத்தடிக்கிறதுக்கு தான் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி வந்தியா? அப்போ இவனோட இருக்க வேண்டியது தானே, என்னதுக்கு கல்யாணம் பண்ண? இவன் எதில் என்னோட வசதியாக இருக்கான்? அழகா படிப்பா இல்லை வசதியா? ஒன்றும் கிடையாது அப்படின்னு உடனே தம்பி பிரச்சனை பண்ணாமல் போங்க அப்படின்னு செல்வி சொல்ல, உடனே நீயும் உன் பையனும் பேசுகிறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது போங்க அப்படின்னு ஒரு பக்கம் வந்து நிதிஷ் கத்த. இப்போ பாக்யா வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா உங்கள் பொண்ணு கூத்தடிச்சிட்ருக்கா அப்படின்னோடனே, என்ன கேவலமாக பேசுகிற? நீ போதை பொருள் யூஸ் பண்ணிட்டு 2 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நீ என் பொண்ணை பற்றி பேசுகிறியா? உனக்கு அருகதையே கிடையாது. என்ன கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சியா? தொலைச்சி போட்டுருவேன் பார்த்துக்கோ, இந்த இடத்துல அடிப்பேன், கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்லும்போது கவுன்சிலர் வராரு. வந்தோடனே என்ன தங்கச்சி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, என்ன இவன் பிரச்சனை பண்ணுறானா? இவன் யார் உங்களுக்கு அப்படின்லாம் கேட்டுட்டு ஒரே அடி அடிச்சிடுறாரு நிதிஷை கவுன்சிலர். இங்கே பாரு, தேவையில்லாமல் பண்ணாத, 2 பொம்பளைங்க கஷ்டப்பட்டு ஹோட்டல் நடத்திட்டு இருக்காங்க, என்ன பிரச்சனை பண்ணுறதுக்கே வருங்கயா, ஒழுங்க ஓடிடு அப்படின்ட்டு இப்போ நிதிஷை விரட்டி விட்டுறாரு கவுன்சிலர். தங்கச்சி ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாரு. சரி சார் அப்படின்னோடனே அண்ணன்னு சொல்லுமா அப்படின்ட்டு போயிடுறாரு. ஸோ அடுத்ததாக இந்த பிரச்சனைலாம் வீட்டுக்கு தெரிய வருது. இதனால் கோவப்படுற நம்ம செழியனும் எழிலும் போயிட்டு சுதாகர் வீட்டுக்கு முன்னாடி நிற்கும் போது நிதிஷ் காரில் வராரு. அடி நடிச்சிடறாரு. எவ்வளோ நாள் தான் என் தங்கச்சியை வந்து தொல்லை பண்ணுவேன், இப்போ ஹோட்டலில் போய் இவ்வளோ அசிங்கமாக பேசியிருக்கேன், இன்னொரு தடவை தலையிடுன்னு நினச்சேன், உன்னை கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடி நடிச்சிட்டு வந்துடுறாங்க. இப்போ சுதாகரும் சந்திரலேகம் ஓடி வந்து பார்க்குறப்ப எவ்வளோ திமிர் இருந்தால் என் பையனை அடிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு இருக்குது, நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சந்திரலேகா ஒரு பக்கம் சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. என்ன வேடிக்கையை பார்த்துட்டு இருந்தீங்க போல இருக்கு, எதுவுமே பண்ணலை, என்ன என் பையன் அடி வாங்குறத பார்த்து ரசித்த மாதிரில இருக்குது அப்படிங்கிற மாதிரி சந்திரலேகா ஒரு பக்கம் சொல்லிட்டு போயிடுறாங்க. பட் வந்து நிதிஷ் விஷயத்தில் ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அது வந்து லேட்டாக தான் காமிப்பாங்க. அடுத்த நாள் காலையில் எல்லாருமே உட்காந்துருக்காங்க பாக்யா வீட்டில். இப்போ கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது, விசாரணைக்கு கோபி, செழியன், பாக்யா, எழில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்கமிங்கில் இவங்க 4 பேருமே கமிஷன் ஆஃபீஸ்க்கு போவாங்க. ஸோ அங்கே போனால் நிதிஷ் மேலே பெரிய ஒரு இது இருக்கு இல்லையா, மைனஸ் இருக்கு இல்லையா, அவர் வந்து ட்ரக் யூஸ் பண்ணுவார் அப்படின்னு அதை சொல்லி கண்டிப்பாக பிரச்சனை இல்லாமல் வெளியில் வந்துடுவாங்க. வெளியில் வந்த பாக்யா வந்து என்ன ஒரு முடிவெடுக்க போகிறாங்க இனியோட லைஃப்பில் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்